கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகள் செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டு இருந்தாலும், உன்னை யார் என்ன துக்கப்படுத்தினாலும், உனக்கு விரோதமாய் பலவிதமான தீமையான காரியங்களை செய்தாலும், உனக்கு விரோதமாய் புறங்கூறினாலும், உன் மனசை மடிவாக்கினாலும், உன்னை இறங்கி சண்டை போட்டாலும், என்ன பண்ணாலும் நீ என்ன செய்யாத, கோபம் கொள்ளாத, நீ பொறுமையாரு. நீ கர்த்தரை நோக்கி என்ன செய், காத்திரு. அல்லேலூயா. அப்போது இன்றைக்கி ஏன் நம்ம ஜெபிக்கிறோம், ஏன் கூடி வருகிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை அறியாமல் எத்தனையோ தீவினைகள் இருக்குது. அந்த தீவினைகளுக்கு நம்மளை கர்த்தரை என்ன செய்யணும், விலக்கி பாதுகாக்கணும். அதற்காக நம்ம ஜெபிக்க வருகிறோம். அல்லேலூயா. ஏதோ டைம் பாஸுக்காக வைக்கிறது கிடையாது. இந்த பணியில் ஒரு நபர் இங்கே படுத்து இருந்து செய்துட்டு போகிறாங்கன்னா அது சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா நம்ம அதை அனுபவிச்சிருக்கிறோம். அதனால் அந்த பணியும் அநேகருக்கு கேடு விளைவிக்கும். இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியில் அதுவும் நம்மளை மேற்கொள்ளாதபடி கர்த்தரை என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தரை நோக்கி என்ன செய்யணுமா, அமர்ந்துரு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல என்ன செய்வாங்களா, செட்டைகள் அடித்து உயர என்ன செய்வாங்க, எழும்புவாங்க. அப்போ நம்ம காத்திருக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 2. 1, இந்த பூமியில் வாழற காலங்களில் நம் சுகமாய் வாழணும். நம்ம மரித்தா அங்கே போகணும். அல்லது உயிரோடு இருக்கும்பொழுது இயேசுநாதர் வந்தாலும் அந்த ரகசிய வரைகள் என்ன செய்யப்படணும், எடுத்துக்கொள்ளப்படணும். அதற்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். அந்த நோக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில். அதனால தான் எல்லா சபைகளும் அப்படி ஜெபிப்பாங்க. ஏன்னா ஆண்டோடைய வருகையும் அதில் இணைந்து ஆண்டவர் வருவார் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ நம்ம கைவிடப்பட்டவங்களாம் என்ன செய்திடக்கூடாது, போய்விடக்கூடாது. எப்போ வருவார்னு தெரியாது. ஒருவேளை சொல்லிட்டு இருந்தாருன்னா பரவாயில்ல, இந்த மாதம் இந்த வருஷம் இந்த தேதியில் எத்தனை மணிக்கு நான் வருவேன் அப்படி சொல்லியிருந்தால் நம்ம எல்லாம் நல்ல பாவத்தை செய்துட்டு கரெக்டாக வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், மன்னிப்பு கேட்டு போயிட்டுருக்கலாம்ல. அந்த மாதிரி அவர் சொல்லலை. அதனால தான் திருடன் எப்போ வருவான்னு தெரியாது இல்லையா. அதுபோல் ஆண்டவரும் எப்போ வருவான்னு நமக்கு சொல்லலை. ஆக அதனால தான் நம்ம எப்பொழுதும் என்னவாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷன் பாருங்கள், கர்த்தருடைய கரத்தில் அவன் காத்திருந்தானா அவன் பலன் அடைவான். உபவாசித்து 1 வேளையோ 2 வேளையோ 3 வேளையோ உங்கள் சரீரத்துக்கு ஏற்றாற்போல், பலவீனத்துக்கு ஏற்றாற்போல், உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய கரம் உங்களை என்ன செய்யும், ஆசீர்வதிக்கும். உங்கள் ஜெபங்கள் வீண் போகாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணுங்க, காத்திருக்கணும். அப்போ கர்த்தரை நோக்கி நம்ம காத்திருப்பது வீண் போகவே போகாது. அல்லேலூயா. அதில் தான் தாவீது சொல்றார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, வேதத்தில் பாருங்கள், ஒரு மனுஷன் வியாதிக்காக காத்திருக்கிறான், சுகமாக வேண்டும் என்று என்ன செய்கிறான், காத்திருக்கிறான். யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 38 வருஷமாய் அங்கே இருந்தான். ஆமாம், படுத்திருந்த அவனை என்ன பண்ணுறாரு, இயேசு பார்க்குறான். எத்தனை வருஷம் காத்திருக்கிறான் பாருங்கள், 38 வருஷம். நம்பிக்கை அற்றுப்போகாதபடி அவன் காத்திருந்தான். அது ஒரு பெரிய விஷயம் பாருங்கள். ஆனால் நாம் ஆண்டவரை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு என்ன செய்யணுங்க, காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை நோக்கி காத்திருக்கணும். நோக்கினா அதில் தான் சங்கீதம் 121:21 சொல்லப்படுகிறது, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. என் கண்ணை ஏறெடுக்கிறேன்னா நான் அவரை தான் நோக்கி பார்க்கிறேன்னு அர்த்தம். இந்த பூமியில் யாரையும் நான் நோக்கி என்ன செய்யலை, பார்க்கல, அவரை பார்க்கிறேன். அவர் நிச்சயமாக என் தேவையெல்லாம் என்ன பண்ணுவார், சந்திப்பார். நீங்கள் இந்த குருவி, காக்கா இவைகளெல்லாம் கூடு கட்டியிருக்கோம். அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா, இந்த தாய்ப்பறவை வெளியே போய் என்ன செய்யும், அதுக்கு இறைய கொண்டு வரும்.
இந்த இந்த அதனுடைய குஞ்சு பறவைகள் என்ன செய்யணும், அடிக்கடிக்கு தலையை தூக்கி தூக்கி மேலே பார்த்துட்ருக்கோம். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், தலையை தூக்கி தூக்கி மேலே பார்க்கும். திரும்ப அது வராது, எங்கேயோ போயிருக்கும் அது. ஆனால் வேறு ஏதோ பறவை கத்தும், அந்த சத்தத்தை கேட்டவுடனே உடனே மேலே பார்க்கும். இப்படியே இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எங்கள் அம்மா எனக்கு என்ன பண்ணுவாங்க, ஆகாரம் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதே போல் அது எங்கேயோ சுற்றி அந்த எத்தனை பறவைகள் குஞ்சு இருக்கோ அத்தனை குஞ்சுகளுக்கு அது என்ன செய்யுது, ஆகாரம் கொடுக்குது பாருங்கள். அப்போ அதனுடைய நம்பிக்கை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கு. நாம் கூட நம்முடைய நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 38 வருஷமாக அவர் வருவார், எனக்கு சுகம் தருவார்னு காத்திருந்ததுனால என்னவோ தெரியல, ஆனால் இதுவரையில் மற்றவங்களுக்கெல்லாம் தூதன் இறங்கி சுகமாக்கினான். ஆனால் இந்த மனிதனுக்கு இயேசுவே தேடி வந்தார். அப்போ காத்திருக்கிற அனுபவம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும், நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும். இவன் வியாதி சுகமாக வேண்டும் என்று காத்திருந்தான், அவனுக்கே பிரதிபலன் வறுமையானால் நம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் தேசத்துக்காக அழிந்து போகிற ஜனங்களுக்காக நம் காத்திருப்போமானால் நிச்சயம் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார், நம்மையும் நம்முடைய குடும்பத்தை மறந்து விடவே மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ முதலாவதாக பார்க்கிறோம், கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும், காத்திருக்கணும். கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற அனுபவம். ரெண்டாவதாக நம்பிக்கையோடு காத்திருக்கணுமா. முதல்ல கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறோம், ரெண்டாவது நம்பிக்கையோடு என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். புலம்பலின் புஸ்தகம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோடு என்ன செய்யணும், காத்திருப்பது நல்லது. ரட்சிப்புனா என்ன, விடுதலை, பாவத்தின் அடிமைத்தனத்தில் கிடந்து நம்மை விடுவிப்பது அவருடைய நோக்கம், நம்மை விடுவிக்கிற தேவன். அப்போது இந்த இடத்துல நம்பிக்கை நமக்கு வேணும். நம்மளாம் நம்பினபடினால தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேரை பலவிதமான தரித்திரம், பிசாசின் போராட்டம், பல சூழ்நிலைகளில் இருந்து என்ன செய்திருக்கிறார், விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அதிகமாக நம்ம இந்த சாராள் கோமதியை பார்ப்பேன், யோசித்து பார்ப்பேன். சாராள் கோமதி வரும்போது வாடகை வீடு, அந்த பலவிதமான சூழ்நிலை, ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடத்த வாங்கி இன்றைக்கி ஒரு வீட்டை கட்டி அதுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு என்ன செய்யுது இருக்குது. அதே போல் அஜித் அம்மா பார்த்திங்கன்னா வீடே அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க, அதையும் விற்றுட்டாங்க. சூழ்நிலை கடைசியில் இடமே இல்லை அவங்களுக்கு. அவங்க பெரியம்மா வீட்டில் இருந்தாங்க, அவங்களும் பிரச்சனை பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல கொட்டா போட்டாங்க. ஆனால் அங்கே இந்த ஊர் தலைவர் ஏதோ ஒன்று என்ன பண்ணாங்க, ஒதுக்கி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கர்த்தர் அவங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்து, நம்பிக்கை. தேவனை நம்பியிருக்கிற ஒருவரையும் அவர் என்ன செய்ய மாட்டாருங்க, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இழக்கவே கூடாது. அல்லேலூயா. எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மை பார்க்காம போகிறவர் கிடையாது, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை கவனிக்கிறார். ஆனால் இங்கே பார்க்கிறோம், வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணுமா, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணுமா, நீ ஜெபிக்கிற அந்த அனுபவத்தில், உன் ஜெபத்தில் நீ நம்பிக்கையோடு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும், நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். நிச்சயமாக எனக்கு அவர் செய்வார், எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா வேதத்தில் பாருங்கள், லூக்கா எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சகைவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்ய போகிறேன், தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்ய போகிறேன், தங்க போகிறேன். யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறார் உன் வீட்டில் தங்க போகிறேங்கிறாரு. யார் வீட்டில் தங்க விரும்புகிற, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வீட்டில் தான் தங்குவார். ஆனால் பாவியான வீட்டில் தங்கினதா சொல்லப்படலை. ஆனால் இங்கே பார்க்கிறோம், இவன் பாவியான மனுஷன், ஆனால் அவன் காத்துட்ருக்கிறான், காலையிலேருந்து காத்திருக்கிறான் மரத்து மேலே ஏறி. அவன் சாயங்காலத்திலேருந்து காத்திருந்தானே தெரில, யாரை பார்க்கறதுக்கு. டெண்டுல்கர் வருவார், ரஜினிகாந்த் வருவார், தலை வருவார், விஜய் வருவார்னு அவன் என்ன செய்யலை,
நம்ம சபையில் நிறைய பேர் இருக்காங்க, விஜய் ரசிகர் இருக்காங்க, அஜித் ரசிகர் இருக்காங்க, நிறைய நடிகைகளுடைய ரசிகர்லாம் நம்ம சபையில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அது வேறு, அது நமக்கு தெரியக்கூடாதுன்னா லாக் பண்ணி வைப்பாங்க. அது எப்படியோ ஒன்று நம்ம கண்ணில் வந்து மாட்டிடுது. என்ன, அவங்கவுங்க ஸ்டேட்டஸில் லாக் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் எப்படியோ நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏன்னா கடவுளை வெளிப்படுத்துகிறார்ல, அதனால் பரவாயில்ல. எப்படி அஜித் ஒரு நாள் அவங்கள என்ன செய்வார், தலை விஜய் அவங்கள பரலோகத்தை என்ன செய்வார், கூட்டிகிட்டு போவார். ஹல்லேலூயா. எதுக்காக அஜித் விஜய் அவங்கள என்ன செய்ய போகிறாரு, பரலோகத்தில் கூட்டி போகிறதுக்காக. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, ஒரு நாள் அவங்கெல்லாம் மண்ணுக்கு தான் போக போகிறாங்க. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவரை நம்ம நம்பினா நிச்சயமாக கைவிடவே மாட்டார். என் வாழ்க்கையெல்லாம் உயர்த்தினதுக்கு காரணம் அவர் தான். ஆமாம், ஒன்றுமில்லாத நிலை நம்பினேன். இன்றைக்கி எவ்வளோ நம்பிட்டுருக்கேன், இப்போது நம்பிட்டுருக்கேன். எனக்கு ஒரு சிலதை அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் எனக்கு தருவார் என்று சொல்லி நிச்சயமாக தருவார். ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு கொடுத்தா நான் உங்களுக்கும் தருவேன்னு சொல்லுவேன். அதுபோல் நான் எதிர்பார்க்கிறேன் கர்த்தர் தருவார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்பிக்கையோடு என்ன செய்யணுமா, காத்திருக்கணும். அப்போ பாருங்கள், இவன் மரத்தில் ஏறி அந்த வழியாக இயேசு வருகிறார். எரிகோ பட்டணத்தின் வழியாக இயேசு நடந்து வரார். இவனுக்குள்ள ஒரு ஆசை, இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. ரொம்ப நாளாக காத்திருந்தானா இல்லை ஒரு மணி நேரம் காத்திருந்தா நமக்கு தெரியல. ஆனால் மரத்துக்கு மேலே ஏறி என்ன செய்திருக்கிறான், ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். இயேசு அந்த வழியாய் வந்தவர் அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்தார். பார்த்தா மரத்துக்குள்ளே ஒருத்தர் ஒளிஞ்சிட்ருக்கான். அவன் பேர் தான் என்னதுங்க, சகைவு. அவன் பேர் கூட அவனுக்கு தெரிகிறது, ஆண்டவருக்கு தெரிகிறது. ஆண்டவர் அவனை பார்த்து, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. உடனே அவன் இறங்கி வந்தான், அழைச்சிட்டு போனான். நீங்கள் அதில் 7-8 கொஞ்சம் வாசிங்களேன். இவர் பாவியான மனுஷன் வீட்டில் தங்கும்படி போனார் என்று என்ன செய்தாங்க, ஆமாம், முறுமுறுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ நம்ம கூட வந்து இங்கே உங்களுக்கு ஒரு ஆகாத வீடு இருக்காங்கன்னு வச்சுக்க, நான் கூப்பிட்டாங்க போயிட்டேன்னு வச்சுங்களேன், நீங்களே நினச்சி பார்த்தியா, அவங்களுக்கு ஆகவே ஆகாது. பாஸ்டருக்கு நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம், அவர் அவங்க வீட்டுக்கு போயிட்டார் பார்த்தியா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, கோவப்படுவீங்க. அதுபோல் அவனுங்களுக்கு பாவியான மனுஷன் வீட்டுக்கு ஏன் இவர் போகிறாருன்னு கோவப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. பாவியானவனாக இருந்தாலும் பாவத்தை தான் வெறுத்தாரே தவிர அந்த மனுஷனை வெறுக்கலை. ஹல்லேலூயா. ஒருத்தர் குடிக்கிறான்னா அந்த குடியை வெறுக்கிறார், ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறானா அதை வெறுக்கிறார், ஒருத்தன் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறானா அதை வெறுக்கிறார். அவ்வளோதானே தவிர அந்த மனுஷனை வெறுக்கலை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், தங்க போகிறேன் யா அப்படின்ட்டார். உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் போகிற வழியிலே அவன் என்ன செய்தான் தெரியுமா, தன் பாவங்களையெல்லாம் என்ன பண்ணான், அறிக்கையிட்டான். யோசித்து பாருங்கள், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமேனால், நம்ம உள்ளத்தில் நம்முடைய வீட்டுக்குள்ளே தங்க வேண்டுமேனால், ரட்சிப்பு பூரணப்பட வேண்டுமேயானால், நாம் உண்மையாகவே நம்முடைய ரகசிய பாவம், தனிப்பட்ட பாவம் எல்லாத்தையும் என்ன செய்யணுங்க, அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை உயர்த்த அவரால் மட்டும்தான் முடியும். எந்த மனுஷனாலையும் நம்மளை என்ன செய்ய முடியாதுங்க, உயர்த்த முடியாது. சொல்லுவாங்க, நான் உனக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே சில நேரத்தில் அந்த உதவி பண்ணுன்ற எண்ணம் இருந்திருக்கும், ஆனால் கொடுக்கறதுக்கான வழி இல்லாமல் போயிடும் இல்லையா. ஆனால் தேவன் அப்படி இல்லை, சொல்லக்கூட மாட்டார், செய்வார். ஹல்லேலூயா. சொல்லியும் செய்வார், சொல்லாமலும் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அந்த வீட்டுக்கு அவர் போனார், இயேசு அந்த வீட்டுக்கு போனார். இவன் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்துட்டான். போன உடனே இப்போ பாருங்க, வாசிக்க தொடர்ந்து. தொடர்ந்து வாசிங்க. ஆமாம். போதும். இங்கே பார்க்கிறோம், இயேசுவை அவன் அழைத்துக்கிட்டு போனால் போகிற வழியிலேயே தன் பாவங்களை என்ன செய்துனா, அறிக்கை செய்துனா. வீட்டுக்குள்ளே போனோடனே ஆண்டவர் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ பாருங்கள்,
அவரை மரத்தை சந்திச்ச அந்த இடத்துல இருந்து அவன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே தன் பாவத்தை என்ன பண்ணிட்டான்? அறிக்கை செய்தான். தேவன் விரும்பாத காரியம் எது நம்மக்கிட்ட இருந்தாலும் இந்த வருஷத்தோடு அதை என்ன செய்யணும்? ஒரு மூட்டையாக கட்டி போட்டுடணும். சொல்கிறேன், எக்காலத்திலும் ஊழியக்காரனையும் துக்கப்படுத்திடாதீங்க, கர்த்தரையும் புறக்கணிச்சிடாதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ஏன் தெரியுமா? எந்த காலத்திலும் சரி, ஒரு ஊழியக்காரன் துக்கப்பட்டுட்டு போயிட்டான்னா நீ கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்ப, ஆனால் அதற்கு பிறகு திரும்பி பாரு, சந்ததி அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடும். காரணம் ஏன் தெரியுமா? அது ஒரு வகையான சாபம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உனக்காக பாரப்படுகிற, உனக்காக ஜெபிக்கிற, இரவு பகல்னு பார்க்காம எத்தனையோ பேருக்கு ராத்திரி இந்த ரோட்டில் நானும் பாஸ்டும் ஓடி வந்த நாட்கள் உண்டு. இங்கேருந்து போவோம், வீடு போய் சேரத்த நிலையே இருக்காது இந்த பைபாஸ் ரோட்டில். 12 மணி, 1 மணி, 2 மணி. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி நினைக்கிற ஆட்கள் ரொம்ப குறைவு. ஆனால் ஏதோ ஒரு சிலர் நீங்கள் இன்றைக்கி நன்றியாக இருக்கிறீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்ம எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் பார்க்கிறார். நம்ம எவ்வளோ வளர்ந்து வந்தாலும் நம்ம பழசை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. இன்றைக்கும் என் வீட்டில் பழைய ஒரு லுங்கி நான் வச்சுருக்கிறேன் ஞாபகார்த்தத்துக்காக. ஆமாம், நான் சில காரியங்களை என் வாழ்க்கையில் நான் ஞாபகார்த்தத்துக்காக வச்சுருக்கேன். ஏன் தெரியுமா? நம்ம வளர்ந்துட்டோன்னு என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. நம்ம எங்கே வந்தோம், எந்த நிலையில் வந்தோம், இந்த சபைக்கு நம்ம எப்படி வந்தோம், நமக்காக யார் பாரப்பட்டாங்க, இதை நம்ம இதை நினைக்கணும். இதை நினைக்க கர்த்தர் உயர்த்திடுவார். சிபிஎம்லாம் பார்த்தீங்களா, நம்மளை மிரட்டியே உள்ளே உட்கார வச்சுருவாங்க. எங்கேயும் போயிடக்கூடாது. அவங்க உபதேசமே பார்த்தீங்களா, ஒரு நபரை வெளியில் போகாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? கிடுக்கு பிடிச்சி மிரட்டிடுவாங்க. இப்போ இடையில கூட நான் 2 நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். ஒரு சென்ட்ரு பாஸ்டர் சொல்கிறாராம், இந்த போன வருஷம் நமக்கு வந்த காணிக்கைகள் மொத்தம் தசமபாகம் காணிகளெல்லாம் இவ்வளோ கோடி, 13 15 கோடியோ 16 கோடியோன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. என்னடா விஷயம்னா, உன் வீட்டுக்குன்னு வச்சுக்கிற, உன் நிலத்துக்காக வச்சுருக்கிற காசை கூட கொண்டு வந்து சர்ச்சுக்காக என்ன செய், கொடு. ஏன்னா அன்றைக்கி பவுல், அனனியா, சப்பீரால் என்ன செய்கிறாங்க? தன் நிலத்தை விற்று கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி கொண்டாந்து கொடு அப்படிலாம் போதிக்கிறாங்க. ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? நீ நிலத்தை கொடு, வீட்டை கொடு நான் கேட்கல. உன் மனசை கர்த்தருக்கு கொடு. நீயே நான் செத்தா எங்கே போகணும்? இந்த சொத்து இங்கே தான் இருக்கும். இதை யாரும் தலைமையில் சுமந்து போகிறது கிடையாது. நம்ம கூட எவ்வளோ தேவை இருக்குது. இதே வேறு யாருன்னா பாஸ்டர் இருந்தால் நேரம் உங்களை புழிஞ்சி உரிச்சி எல்லாத்தையும் கொடுங்கன்னு வாங்கி என்ன பண்ணியிருப்பாங்க? இதே ஃபெய்த்து வந்தால் எப்போ பிரதிஷ்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த புளிகிற ஆட்கள் நம்ம கிடையாது. நான் எப்போவுமே என்ன நினைப்பேன்னா, அவங்க உற்சாகமாக கொடுக்கணும். யாரையும் கட்டாயப்படுத்தி என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. இன்றைக்கி அங்கே கூட எனக்கு அந்த ஓடெல்லாம் ஒளிவிட்டு தான் இருக்குது. அங்கே எங்கே பாத்திரம் வைக்கிறோம். ஆனால் நான் சபையில் சொல்லுவேன், உங்கள் மனசில் கர்த்தர் ஏவினார்னா கொடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் நான் என்ன தெரியுமா ஜெபிக்கிறேன்? எனக்கு நீங்கள் கொடுங்க ஆண்டவரே, நான் யார் இடத்துலையும் கேட்க விரும்பலப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உண்மையில் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் ஒரு நாளும் பெரிய சம்பூர்ணமாலாம் வாழலை. ஏதோ வருது, அன்னன்னைக்கு உரிய காரியங்களுக்கு அது போயிட்டுருக்கு, அவ்வளோதானே தவிர மீதி எடுத்து வச்சு சேர்த்து வைக்கிற நிலைமையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த நிலையில் தான் வாழுகிறோம். ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நம்பிக்கையோடு என்ன செய்யணுங்க? காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சகைவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தா உங்களுக்கு விடுதலை உண்டாகும், உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தர் உங்கள் வீட்டில் தங்கியிருப்பார். அடுத்ததாக கவனிங்க, 3ஆவதாக ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 8:25. நாம் காணாதவைகளை நம்பினோமாகில், ஆமாம், அது வருவதற்கு நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது காணாதவைகளை அவர் எப்படி செய்தாராம்? காணாதவைகளை அவர் பொறுமையோடு அந்த நம்பி என்ன செய்தாராம்? காத்திருந்தார். அதனால தான் அவர் பெற்றுக்கொண்டார். விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13, 14 கொஞ்சம் வாசிங்க. அங்கே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறாரு. ஆமாம், போதும்.
இங்கே பார்க்குறோம், தேவதூதர்கள் வந்து சொல்கிறாங்க சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு வாக்கு பண்ணுறாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கு. இதெல்லாம் வாக்குத்தத்தம். ஆனாலும் காணாதவைகளை ஆபிரகாம் என்ன செய்தாராம்? நம்பினார். அது நடக்கும் என்று நம்பினார், நம்பிக்கையோடு காத்திருந்தார். ஆனால் பாருங்க, ஆண்டவர் சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிற்று. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த மாதவிடாய் இல்லை, எல்லாம் நின்று போயிற்று. ஆபிரகாம் வயதாகி கிழவியாக இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து தூதர் சொல்கிறாரு, நீ ஒரு குழந்தையை பெற்றிருப்ப, உன் சாராளுக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க? நகைக்கிறாங்க. இந்த அம்மா கூடாரத்துக்குள்ளே இதை கேட்டுக்கிட்டு நகைக்குது. கூடாரத்துக்குள்ளே நகைக்கிறத யாருக்கு தெரியுது? தூதருக்கு தெரியுது. உடனே அவர் சொல்கிறாரு, உன் மனைவி சாராள் நகைக்கிறா கூடாரத்தில். அப்படி சொல்லி முடித்தவன, ஐயோயோ நான் நகைக்கலைன்னு அந்த அம்மா சமாளிக்குது இல்லையா? இல்லை நீ நகைத்த அப்படின்றார். இப்போ பாருங்கள், மறைமுகமாக நம்ம என்ன செய்கிறோன்னு யாருக்கு தெரியுது? அப்போது நீ பாதாளத்தில் போய் ஒளிஞ்சிட்டு என்ன பண்ணாலும் யாருக்கு தெரியுது? ஆமாம், கடலாழத்தில் போய் பண்ணால் கூட தெரியும். அதனால தான் எழுதுகிறாங்க, நான் பாதாளத்தினுடைய வயிற்றில் போய் கூக்குரலிட்டேன் அப்படின்னு யோனாவுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம எங்கே போய் தப்பு பண்ணாலும் அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு மறைவானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆகையினால நீங்களும் நானும் ஆண்டவர் என்ன பார்க்கலங்கிற அந்த நம்பிக்கையில் என்ன செய்திடக்கூடாது? எங்கேயும் போய் தப்பு பண்ணிடக்கூடாது. கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், உலகத்தில் கொலை பண்ணுறானுங்க. அந்த கொலை பண்ணிவிட்டு அவ்வளோதான், யாரும் பார்க்கக்கூடாதுன்னு அதுக்கு ஆதாரத்தில் அழிச்சிட்டு போயிடுறான் அவன் பார்வைக்கு. ஆனால் அவனை அறியாமல் ஏதோ ஒரு ஆதாரம் அங்கே என்ன செய்யுது? இருக்குது. எப்படி நடக்குதுன்னே தெரியல பாருங்கள். இதுதாங்க கர்த்தர். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அடித்து கொள்கிறாங்க. ஆனால் அதில் 4 சொட்டு ரத்தத்தை மட்டும் துடைக்காமல் விட்டுக்கிறான். அந்த 4 சொட்டு ரத்தத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ரத்தத்தை எடுத்து யார்கிட்ட என்னன்னு கண்டுபிடிச்சா ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க. எந்த ஆளை யார் கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க கடைசியில். பாருங்கள் எவ்வளோ, பாருங்கள் விஞ்ஞானம் முன்னேறி இருக்கு இல்லையா? அப்போது அதாவது அடித்து கொளுத்தி கூட போட்டுறாங்க. அடித்தவன் யாருன்னு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த அடிக்க போனவனுக்கு எதிராளி என்ன செய்கிறான்? அவனும் ஒரு அடி அடிக்கும்போது இவன் அடிக்க போனவனுடைய உடம்புலேருந்து ரத்தம் என்ன செய்திருக்கு? ஊற்றிருக்கு. அந்த ரத்தம் 4 சொட்டு நிற்குது. கடைசியில் செத்தவனுடைய ரத்தனை எடுத்து பரிசோதனை பண்ணால் உயிரோடு இருக்கனுடைய ரத்தம். ஆளை விசாரணை பண்ணி என்ன செய்கிறாங்க? பிடிச்சிடுறாங்க. எவ்வளோ இருக்குது தேசத்தில் பாருங்கள். ஒருத்தன் பரிசு விட்டு ஓடி போயிடறான், அவன் அட்ரஸ் ஃபுல்லாக மாட்டிக்குது, என்னென்னவோ நடக்குது. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் அவனுடைய மூளை மயங்கி போய் அந்த ஏதோ ஒன்றை விட்டுட்டு போகிறதுக்கு ஒன்று நடக்குதுடான்னா அதுதாங்க கர்த்தர். அதான் உலகத்தில் சொல்கிறாங்க, அவனன்றி ஓரணுவும் என்ன செய்யாதான்? அசையாதான்டாங்க. அவர் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆமாம், பொழுது வெடிகிறதும் சரி, பொழுது போகிறதும் சரி, யார் தாங்க? கர்த்தர் தான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய வாசிங்களேன். இப்போ அந்த ஆதியாகமம் 18, 13, 14 வாசித்தோம். அவங்க வாக்கு கொடுக்குறார் கர்த்தர். ஆனால் அவங்க நகைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு பிறகு பாருங்கள், 18 வாக்கு பெறுறாங்க. 21வது வசனத்தில் ஆதியாகமம் 21, 1, 2, 3 வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே, ஆமாம், 18வது வசனத்தில் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் 21வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னபடி அவங்களுக்கு என்ன உண்டாகுது? குழந்தை உண்டாகிறது. அல்லேலூயா. எது இந்த உலகம் சாத்தியப்படாது, இது நடக்காது, இது சாத்தியம் இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உலகம் சொல்லுமானால் அப்போ தான் கர்த்தர் சாத்தியமாக்குவார். அவருக்குன்னு ஒரு தகுதி இருக்குதுங்க. அதனால் அவர் தன்னுடைய தகுதிக்காக என்ன செய்திருப்பாராம்? காத்துட்டு இருப்பார். இல்லை அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துடும் அப்படின்னு மருத்துவம் சொல்லியிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஆண்டவர் செய்திருந்தால் சொல்லியிருப்பாங்க. இல்லைங்க, ஏற்கனவே மருத்துவமே சொல்லிடுச்சு, அது இயேசுநாதெல்லாம் செய்துட்டாருன்னு போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது, பெண்களுக்கான நடக்கக்கூடிய அந்த நன்மைக்கு ஏதுவான காரியம் எதுவுமே நடக்கலை. அவரும் வயதாகி இருக்கிறார், அந்த அம்மாவும் வயதாகி இருக்காங்க. இந்த கிழவிகா இன்பம் இருக்க போது, இந்த காலத்தில் இன்பமான அந்த காரியம் நடக்க போகுது அப்படின்லாம் அந்த அம்மா சொல்லுது. ஆனால் கர்த்தர் சொன்னார்னா அதை நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா.
அதான் அதாவது நான் எப்படி நினைப்பேன்னா, இப்போ இங்கே ஒரு கல் தூண் நட்டுருக்கேன் பாருங்கள். இந்த சர்ச்சுக்கு ஓலைக்கொட்டை நிற்கிறதுக்கான ஒரு கருங்கல் தூணை செய்து நட்டுருக்கேன் இல்லையா? கர்த்தர் நினச்சாருன்னா அந்த கருங்கல் துளுக்கன்னா துளுத்துரும். நான் சொன்னது புரியுதா இப்போ உங்களுக்கு? கர்த்தர் வந்து இந்த கருங்கலை துளிர் விடு அப்படின்னா என்ன செய்யும்? அது அப்படியே அந்த கல்லுலேருந்து கலக்கலையே அதே மாதிரி கல் மாதிரி என்ன செய்யும்? வளர ஆரம்பிச்சிடும். இதுதான் கர்த்தர். சாத்தியம் இல்லை, ஆனால் சாத்தியப்படுத்துவார். அதனால தான் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமுக்கு நான் கல்லுகளினால கூட என்ன செய்வேன்? பிள்ளையை உண்டாக்குவேங்கிறார். கல்லில் பிள்ளையை உண்டாக்கிடுவாடா அப்படின்றார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அப்போ அந்த கல்லில் உருவாக்குற பிள்ளை என்ன ஆகிடும்? பிள்ளையாக மாறிடும். அதுக்கு மாம்சம் உண்டாகிடும். அது பேச ஆரம்பிச்சிடும். இல்லை, என்ன வேணாலும் செய்ய வல்லமை உள்ளவர் அவர். ஏன் அப்படின்னா ஆபிரகாம் மேலே அவ்வளோ பாசம் அவருக்கு. அவர் சொல்லுவார் பாருங்கள், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே. அப்போது ஆபிரகாமுக்கு அறிவிக்காமல் நான் எதனா செய்வது உண்டோங்கிறாரு. அப்போ அவ்வளோ உண்மையாக ஆபிரகாமுக்கு அவர் செய்கிறார். அவ்வளோ பாசம். நண்பர்களாக இருந்திருக்காங்க, கை கோர்த்தாங்கன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நட்புறவு போல் ரெண்டு பேரும் என்ன செய்திருக்காங்க? சிநேகிதராக வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். ஒரு வனாந்தரத்தில் போய் வாழுகிற மனுஷனுக்கு யாரும் நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆண்டவர். 10 நேரங்களில் வேலை ஆட்கள் வச்சுருக்க ஆடு மாடுகள் அதான் பராமரிச்சுருப்பார் பொழுது. மீதி நேரமெல்லாம் தேவனோட உறவு. அதனால தான் பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சாத்தியமே இல்லாத ஒன்றை சாத்தியமாக்கினார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எதையெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அது நடக்கும். ஹல்லேலூயா. கிடைக்காதுன்னு நீ நினச்சினா அது கிடைக்கும். ஏன்னா உன்னுடைய முடிவை அவர் எதிர்பார்க்கிறார். அவ்வளோதான். நீ மனுஷன், நீ இப்படி தான் நினைப்ப. பார், உன் கண்ணு முன்னாடி நான் அதை செய்தி காண்பிக்கிறேன்னு செய்திருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கடைசியாக ஈசாக்கை ஆண்டவர் சொன்னது போல் என்ன பண்ணாருங்க? கொடுத்தார். அவங்க ஈசாக்குன்னு பேர் வைக்கிறாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பொறுமையோடு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். 4வதாக எதிர்பார்த்து என்ன செய்யணுமா? காத்திருக்கணும். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இது ஆண்டவருடைய வருகை குறித்து சொல்கிறாங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவரும் அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அப்போது நம்மளும் எதிர்பார்த்து என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். யாருக்காக? கர்த்தர் வரப்போகிறார்னு. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவரை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம். ஜெபம் பண்ணிட்டு பதில் வரணும்னு காத்திருக்கிறோம். கர்த்தரையே நோக்கி காத்திருக்கிறோம். இதெல்லாம் வேணும்தான். ஆனால் அடுத்ததாக கடைசியாய் அவர் வருவார் என்ற நம்பிக்கையினால் எதிர்பார்த்து என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 கொஞ்சம் வாசிங்களேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எதுக்குள்ளே மறிக்கணுமா? ஆமாம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு கடைசியில் இந்துவாக மறிச்சிடக்கூடாது. யாராக மறிக்கணும்? ஆமாம். சிலர் பார்த்திங்களா, கிறிஸ்துவங்களாக இருப்பாங்க, உடனே தாய் மதத்துக்கு திரும்பினோன்னு போயிடுவாங்க. சிலர் மதத்துலேருந்து வேறு மதத்துக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் நாம் தேவன் இவர் தானே தெரிஞ்சுக்கிட்டோம், இவர் தான் கடவுளும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு காலத்தில் அறியாமல் வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கு இவர் தான் நம்முடைய கடவுள், இவர் தான் நம்மளை படைச்சார், இவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எந்த நிலைமையில் இருந்தாலும் இவரை விட்டு என்ன செய்யக்கூடாது? பின்னாடி போய்விடவே கூடாது. ஹல்லேலூயா. அப்படி நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருப்போமே, ஆனால் அவர் வரும்பொழுது நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. வாசிங்களேன். தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17 அதிலே வாசிமா. பின்பு உயிரோடு இருக்க நாமும். ஆமாம். ஒருவேளை நம்ம மறிச்சிட்டாலும் ரகசிய வருகை ஆண்டவர் வரும்பொழுது கல்லறையிலேருந்து என்ன செய்திருவோம்? போயிடுவோம். இல்லை, அவர் நம்ம உயிரோடு இருக்கிறோம் வந்துட்டார் அப்படின்னா பரிசுத்தமாக வாழ்ந்தோமானால் நேரடியாக என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா.
கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போது ஒன்று, நம்ம மரித்தா கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்யணும், கடைசி மட்டும் கிறிஸ்துவனாகவே வாழ்ந்து கிறிஸ்துவனாகவே என்ன செய்யணும், சாகணும். அல்லேலூயா. சாட்சியை என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ அதன் பிறகு ஒருவேளை உயிரோடு இருக்கிற ஆண்டவர் வந்துட்டாரு அப்படின்னா நம்ம உயிரோடு என்ன செய்யப்படணும், எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த 2 சான்ஸை நமக்கு வச்சிருக்கிறாரு. நம்ம கைவிடப்பட்டவங்களாம் என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 10 கொஞ்சம் வாசிங்க. 10, 11, 12. என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. ஆமாம், என்ன சொல்றார் பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பல. ஆமாம், கிரியை என்ன தெரியுமா, கிரியை என்னதுங்க, நாம் என்ன செய்கிறோமோ அது, நன்மை செய்கிறோமோ தீமை செய்கிறோமோ அதுதான் கிரியை. அப்போ கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை நீ செய்தினா அது உனக்கு நல்லது. கர்த்தர் விரும்பாததை நீ செய்தினா அவர் வரும்பொழுது நீ பாப்ப எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேன். ஒருவேளை நீ மரிச்சிட்டாலும் அவருக்குள்ளே என்ன செய்ய முடியாது, வருகை நாட்களில் போகவும் முடியாது. ஏன்னா பாவம் செய்கிறவர்கள் அங்கே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கீழ்ப்படியாதவர்கள் போக முடியாது. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், இந்த வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை தான் ஆண்டவர் நோக்கி பார்ப்பாராம். ஆமாம், நாங்கள் இங்கே பிரசங்கம் பண்ணுறோம், நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு வீட்டில் போய் நீங்கள் வேறு ஒரு காரியத்தில் இருக்கீங்கன்னா எல்லாத்தையும் கருத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இங்கே ஒரு நடிப்பு அங்கே ஒரு நடிப்பு இருந்துச்சுன்னா அது அவருக்கு தெரியும். இல்லை, நம்ம என்ன பண்ணுறோன்னு யாருக்கு தெரியுங்க, கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால் அப்படி வருகை நிச்சயமாக இருக்குது, எதிர்நோக்கி என்ன செய்யணும், காத்திருக்கணும். வாசிங்க தொடர்ந்து. ஆ ஆ ஆ போதும். 10, 11, 12 வாசிங்க இல்லைம்மா. ஆமாம், அப்போ நல்லா கவனிங்க. அந்த 11 மட்டும் வாசிம்மா மறுபடியும். அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன். ஆமாம். சரி, நல்லா கவனிங்க. நீதியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நீதி தான் செய்யணும். அநீதி என்ன பண்ணக்கூடாது. ஒருத்தருக்காக நம்ம நமக்கு ஒரு 10,000 தரேன், அவனை பற்றி கொஞ்சம் தப்பாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்திடக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அது அநீதி. நீதியை தான் பேசணும். அப்போ நம்ம இன்னைக்கு நீதியாக இருக்கிறோமா, அநீதியாக இருக்கிறோமா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. அப்போ உங்கள் பரிசுத்தத்தை ஆண்டவர் இவ்வளோதான் அளவுகோல் போட்டு வைக்கலை. ஒரு 10 அடிக்கு பரிசுத்தம் இருந்தால் போதும், இல்லை ஒரு 5 கிலோ பரிசுத்தம் அப்படின்னு சொல்லலை. பரிசுத்தம் ஆகிறவன், ஆமாம், அதுக்கு அளவு வைக்கலை. அப்போ நம்ம பரிசுத்தத்தை என்ன செய்கிறார் ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறார். ஒயிட்டாக ஒரு சட்டை போடுறோம், அந்த சட்டை முழுசாக ஒயிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சந்தோஷப்படுறோம். அதுலேயே எங்கன்னா ஒரு கருப்பாக ஒரு புள்ளி விழுந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஒரு சாதாரண ஒரு சட்டை துணியிலேயே ஒரு கருப்பு புள்ளி விழுந்தா நம்மளால் ஏற்றுக்க முடியலையே, பரலோகத்துக்கு போகக்கூடிய இந்த ஆவிக்குரிய சரீரமானதில் சின்ன கரை கூட என்ன செய்யக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கரை திரை அற்றவர்களாக கற்புள்ளவர்கள் இவர்களே அப்படின்லாம் சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நாம் உலகத்தோடு தான் வாழணும், ஆனால் உலகத்தோடு ஒட்டி இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, கடலில் மீன் இருக்குது, இங்கே சிறுதாவூர் ஏரியிலையும் மீன் இருக்குது. சிறுதாவூர் ஏரியில் இருக்கிற மீன் வாங்கிட்டு உப்பு போட்டு குழம்பு வைக்கிறது நியாயம். ஏன்னா அந்த ஏரியில் என்ன இல்லை, தண்ணியில் என்ன இல்லை, உப்பு இல்லை. ஆனால் கடல்லேருந்து வாங்கிட்டு வர மீனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் அது கடல் தண்ணி எப்படி இருக்குது, உப்பாக தான் இருக்குது. ஆனால் அந்த மீனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு போட்டு தானே செய்கிறோம். இல்லை இது கடல் மீனுங்க, அதனால் உப்பு போட வேணாம் அப்படி யாரும் செய்கிறது இல்லையே. ஆனால் கடலுக்குள்ளே தான் இருக்குது, உப்போடுக்கு தான் இருக்குது, உப்பு தண்ணியில் தான் வாழுது. ஆனால் தன் உடம்பில் உப்பை என்ன பண்ணலை, அது சேர்க்கலை. அதுக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது பாருங்கள். அப்போ இந்த உலகத்தோடு தான் வாழணும், ஆனால் உலகம் எனக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உலகம் எனக்குள்ளே வந்தால் நான் முழுகிடுவேன், உலகம் எனக்குள்ளே வந்தால் உப்பாயிடுவேன்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த மீன் பாருங்கள் அவ்வளோ ஞானமாக வாழுது. அதுவால் நம்மை விட அறிவு கம்மியாக உள்ள அந்த ஜந்துக்களாக இருக்கிற அவைகள், மச்சங்களாக இருக்கிற அவைகள் அப்படி வாழுமானால் 6 அறிவு படைத்த நம்ம கர்த்தருக்காக எப்படி வாழணும்? ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சீக்கிரமாக என்ன செய்ய போகிறாரு? வரப்போக. கடைசி அதே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14-15 கொஞ்சம் வாசிங்க. தள்ளப்பட்டு இது ரொம்ப முக்கியம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் என்ன செய்கிறானா? அக்கினி கடலில். அப்போ நம்முடைய பேர் எங்கே எழுதப்படணும்? ஜீவ சர்ச்சில் நோட்டில் நம்ம பேர் இருக்கா தெரியாது. ஒருவேளை ஞானசான சர்டிஃபிகேட்டில் நம்ம பேர் இருக்கா இல்லையா அது தெரியாது, அது முக்கியம் இல்லை. ஆனால் பரலோகத்தில் உங்கள் பேர் என்ன செய்யப்படணும்? ஆமாம், நான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நீ ரெட்டை வேஷம் போடுறப்பா, பேர்லேயே நீ ரெட்டை வேஷம் போடுற, அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீ யாருன்னே தெரியாது போன்னு சொல்லிவிடுவார். நீங்கள் எத்தனை பேர் எப்படி வாழறாங்க தெரியுமா? ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் கிடச்சிரும், அள்ளி அள்ளி கொடுத்துரும் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஐயாவை கோச்சிக்கூடாது, ஏசுநாதனையும் கோச்சிக்கக்கூடாது, வெறுத்துக்கூடாது. அதனால் இங்கே என்ன பண்ண, ஏசுன்னு பேர் வச்சுக்கோ. அங்கே போய் என்ன பண்ண, முனியாண்டின்னு வச்சுக்கலாம். எப்படி? அங்கே சர்டிஃபிகேட்டில் என்னது? முனியாண்டிய ஸ்காலர்ஷிப் பண்ண ஒரு 10 லட்சம் என்ன செய்திரும்? வந்துடும். இப்போ எவனுக்குமே வர மாட்டேங்குது. எல்லாம் ஏமாத்துகிற காரியங்களாக போயிடுச்சு. காரணம் என்ன? அரசு கஜனாவிலேயே பணம் இல்லை, எங்கேருந்து வரப்போகுது? ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லேன், பரலோகத்தை நம்பி அந்த தெய்வத்தை நம்பி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குதோ இல்லையோ கர்த்தர் தருவார். அந்த நம்பிக்கை இருக்கணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பேரோ அந்த பேரை சர்டிஃபிகேட்டில் எழுதி பாருங்கள். நீ சீக்கிரமாக இயேசுநாதர் வராரு இல்லை எழுப்புதல் வந்துடும். அதன் பிறகு முதலமைச்சர் உட்காரவங்க பயப்படுவாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் அநேக கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க, உலகத்தில் நம்ம நிறைய கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க. ஆனால் என்னடான்னா பெரும்பாலான பேர் மாற்றப்பட்டிருக்கு, ஆனால் அது எங்கே இல்லை? கெசட்டில். இப்போ என் பேர் தேவகுமார்னு இருக்கும், ஆனாலும் அதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஆதி திராவிடர்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்துன்னு முதல்ல இருந்தது, அப்புறம் அது கிறிஸ்டியன் மாற்றிட்டாங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், காலப்போக்கில் கிறிஸ்டியன் எதெல்லாம் இருக்கோ அதுதான் கணக்கில் வரும். நாங்கள் இந்து அப்படின்னு வருது இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கணக்கில் வரமாட்டாங்க. அப்போது அதனால தான் அரசாங்கம் ஒரு கணக்கு எடுத்துகிட்டு இவ்வளோ பேர் இந்துக்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் முஸ்லீம் இருக்காங்க, ஆனால் கிறிஸ்டின் குறைவாக இருக்காங்கன்னு நமக்கு எந்த சலுகையும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது. நம்ம எல்லாரும் உண்மையாக அவங்கவுங்க பேரை கெசட்டில் மாற்றிட்டோன்னு வச்சுங்க, முதலமைச்சராக வருவங்க பயப்படுவாங்க. நம்ம ஆட்கள் தான் எம்பி எம்எல்ஏகளை அதிகமாக நம்ம ஆள் தான் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேருக்கு அங்கே கிறிஸ்துவங்க. அரசாங்கம் எடுக்கிற கணக்கு என்னென்னா இந்த லிஸ்ட்டு வச்சு தான் எடுக்குது. நம்ம சபையிலே பாருங்களேன் எவ்வளோ பேர் இருக்கும் இல்லையா? இப்போ இவ்வளோ பேரும் சர்டிஃபிகேட்டில் இருப்போமா? ரேஷன் கார்டில் என்ன பேர் இருக்குது இல்லைங்களா? ஒரு சிலருக்கு மட்டும் அந்த பேர் இருக்கும், சிலருக்கெல்லாம் வேறு வேறு பேர் இருக்குல்ல ரேஷன் கார்டில். ஏன்னா வீட்டில் இந்துவாக இருந்த நாட்களில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பேர் வச்சுருப்பாங்க, அதுதான் இருக்கும். அப்போ கணக்கெடுப்பில் அதுதான் வரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைங்க, 400 ரூபா கொடுத்தா போதும், எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்களாம், மாற்றிடுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கான முயற்சியை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள நானும் தேவனுக்காக என்ன செய்வோம், வைராக்கியமாய் வாழ்வோம். இந்த ஜெபத்துக்கு வைராக்கியமாக வருவோம், இந்த ஜெபத்தில் வைராக்கியமாக ஜெபிப்போம். இந்த ஜெபத்தில் 4 காரியங்களை எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம். கர்த்தரை நோக்கி காத்திருக்கணும். 2வது, ஆமாம், நம்பிக்கையோடு என்ன செய்யணும், காத்திருக்கணும். 3வது, பொறுமையோடு காத்திருக்கணும். 4வது, எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஹல்லேலூயா. அப்படியே எழுப்பி நிற்போமா? முடிஞ்சால் கொஞ்ச நேரம் எழுப்பி நிற்போம், கண்களை மூடி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை.